வரலாற்று சிறப்புமிக்க தேர்தல் பிறகு வெற்றி தலைவர் அவர்கள் முதலமைச்சராக பொறுப்பேற்று பல நல்ல திட்டங்களை மக்களுக்கு கொடுத்துக் கொண்டிருக்கிறார். அதனை ஒட்டி இந்த தமிழக வெற்றி கழகத்தின் நாமக்கல் மேற்கு மாவட்ட நிர்வாகிகளை சந்தித்து அவர்கள் இந்த வெற்றி காரணமே நிர்வாகிகளோட உண்மையான உழைப்பு தான். தலைவர் மீது இருக்கிற உண்மையான அன்பின் காரணமாக மற்ற கட்சிகள் எவ்வளவோ உங்களுக்கே தெரியும், மற்ற கட்சிகள் எவ்வளோ பணம் கொடுத்தாங்க, என்ன பண்ணாங்கன்னு உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும். அதையும் மீறி மக்கள் நம்ம தேர்ந்தெடுத்திருக்காங்க. இந்த தலைவருடைய செய்தியை மக்கள்கிட்ட கொண்டு போய் இந்த ஓட்டு வாங்கி கொடுத்தல நிர்வாகிகளோட உண்மையான உழைப்பு முக்கிய பங்கு வகிச்சிருக்கு. அதனால அவர்களெல்லாம் சந்திச்சு நன்றியை தெரிவித்தோம், பாராட்ட தெரிவித்தோம், வாழ்த்து தெரிவித்தோம். அதனை அடுத்து அமைச்சரவையில் தலைவர் அவர்கள் சுகாதாரத்துறை, மக்கள் நல்வாழ்வுத்துறை எனக்கு கொடுத்துருக்காங்க. ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது, சந்தோஷமாகவும் இருக்குது. நான் பார்த்தீங்கன்னா நான் மெடிசன் பண்ணேன் மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜில் எம்பிபிஎஸ் முடிச்சுட்டு, அதுக்கப்புறம் ஒரு 5.5 வருஷம் அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்தில் மருத்துவ அதிகாரியாக பணி புரிஞ்சிருக்கேன். அதுவும் 2004 2009 வரைக்கும் கிருஷ்ணகிரி மாவட்டம். அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா கிருஷ்ணகிரி மாவட்டம் ஒரு பின்தங்கிய மாவட்டமாக தான் இருந்தது. அந்த ஒரு பின்தங்கிய மாவட்டத்தில் ஒரு அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்தில் அங்கேயே இருக்கிற மருத்துவ குவார்ட்டர்ஸ், மெடிக்கல் ஆஃபீஸர்ஸ் குவார்ட்டர்ஸில் தங்கி நான் வேலை செஞ்சேன். அதனால் எனக்கு மக்களுடைய தேவை என்ன, அவர்களுடைய வழிகள் என்னன்னு எனக்கு தெரியும். கண்டிப்பாக தலைவர் என் மீது வைத்திருக்க நம்பிக்கைக்கு ஒரு நல்ல ஒரு பணியாற்றி மக்களிடம் நல்ல பேரை வாங்க நம்பிக்கை இருக்கு. சார், உங்க துறைக்கு இப்போ என்ன செய்யணும்ன்ற அடிப்பட்ட மக்களுக்கு சொன்னீங்க, என்ன செய்யணும்னு ஒரு திட்டத்தை வச்சிருக்கீங்க? பார்த்தீங்கன்னா நம்ம தேர்தல் வாக்குறுதியை பார்த்துருக்கீங்க. அனைத்து மக்களுக்கும் ஒரு கல்வி மற்றும் சுகாதாரம் அங்கு தடை இல்லாமல் ஒரு நல்ல தனியார் தரத்துக்கு கொடுக்கணும்னு தான் தலைவர் அவங்களோட திட்டமாக இருக்குது. அது நீங்கள் பார்ப்பீங்க, இந்த ஆட்சியின் முடிவில் அது நிகழ்த்தி காட்டப்படும். சார், திமுக ஆட்சியில் சுகாதாரத்துறையில் நிறைய திட்டங்கள் கண்டிப்பாக மக்களுக்கு பயனுள்ள திட்டங்கள் நிச்சயம் தொடரும். அதே சமயத்தில் அதை ஏதாச்சும் நம்ம ரிஃபார்ம் பண்ணணும்னா அதையும் நாங்கள் பண்ணுவோம். ராசிபுரத்தில் அரசு மருத்துவமனை ரெடியாக இருக்கு. நான் அதிகாரிகளில் கலந்து பேசி அதுக்கு தேவையானது பண்ணுவோம். அப்புறம் பார்த்தீங்கன்னா நாமக்கல்ல கூட இங்கே இருக்கிற ஜிஹெச், இங்கே டவுன்லேயே இங்கே இருக்கிற ஒரு டவுன் ஜிஹெச் இருந்தது. அதை இப்போ வந்து முழுமையாக பயன்படுத்தாமல் ஒரு செயல்படுத்தாமல் இருக்குது. மக்களுடைய கோரிக்கையாகவும் இருக்குது. இங்கே ஜிஹெச்சில் இங்கேருந்து மெடிக்கல் காலேஜுக்கு போகிற ஒரு சூழல் தான் இருக்குது. அவசர தேவை விஷமுறிவு, ஹார்ட் அட்டாக், அது மாதிரி அவசர எமர்ஜென்சியான சுச்சுவேஷன்ஸ்க்கு கண்டிப்பாக இங்கேயே ஒரு ட்ரீட்மெண்ட் கொடுக்க வேணும் அப்படிங்கிற மக்களோட தேவையாக இருக்குது. அதை கண்டிப்பாக நாங்கள் பேசி அதுக்கான நம்ம ஏற்பாடுகள் பண்ணுவோம். சார், இப்போ அமைச்சரவை விரிவாக்கம் முதல்வர் அவர்கள் கண்டிப்பாக உரிய நேரத்தில் அதை பற்றி ஒரு முடிவை எடுப்பார். ஆட்சி பற்றின கொஞ்சம் விமர்சனங்கள் அந்த வந்து இது புதுசாங்க. இது பார்த்தீங்கன்னா தேர்தலுக்கு முன்னாடியே விமர்சனம், எவ்வளோ ஒரு வழிச்சொற்கள்லாம் வந்து பார்த்து தான் நம்ம சந்திச்சு தான் இந்த தேர்தலே சந்திச்சோம். எங்கள் அனைத்து விமர்சனங்களுக்கும் எங்களோட செயலில் எங்களை நாங்கள் பதில் கொடுப்போம். சார், இப்போ கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சியினுடைய பொதுச் செயலாளர் ஈஸ்வரன் இப்போ தான் பேட்டி முடிச்சுட்டாங்க. இப்போ பேட்டிக்கு வரோம். ஓகே, அவர் என்ன பேட்டியில் கேட்டிருந்தாருன்னா, அதிமுக நிலவக்கூடிய பிரச்சனைகள் காரணமா இந்த தாவேக ஆட்சி தொடர்ந்து 5 ஆண்டுகள் நீடிக்குமா அப்படிங்கிறது வந்து சந்தேகமாக இருக்கு. திட்டங்களை தொடர்ந்து செயல்படுத்தினா மட்டும்தான் இந்த ஆட்சி நிலைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. நீங்க என்ன சொல்றீங்க? அதிமுக பூசலுக்கும் இருக்கு என்ன சம்பந்தம்? அதிமுக இருக்கிற ஆதரிக்கிறாங்க. சரி, அதனால ஆட்சிக்கு ஆபத்து வரும். அதனால எப்படி ஆட்சிக்கு ஆபத்து? எங்களுக்கு தேவையான பெரும்பான்மை இடம் எங்களுக்கு ஏற்கனவே இருக்கு. பாருங்க, தமிழக வெற்றி கழகம் 107 இடங்கள் வச்சிருக்கோம். அதுக்கப்புறம் காங்கிரஸ், கம்யூனிஸ்ட், இடதுசாரிகள், அப்புறம் ஐஎம்எல் கட்சி இருக்கு. எங்களுக்கு பெரும்பான்மையான இடங்கள் சஃபிஷியண்டா இருக்கு. அதனால இந்த கட்சியில பூசலுக்கும் நாங்கள் ஆட்சிக்கான ஸ்திரத்தன்மைக்கும் எந்த வித பிரச்சனையும் கிடையாது. இந்த கட்சியோட கூட்டணியை வச்சு நீங்க இந்த 5 ஆண்டு இப்போ இந்த கூட்டணியை வச்சு நீங்க 5 ஆண்டு இந்த தேர்தல் முடிவுகள் எதை காட்டுதுன்னா, தமிழ்நாட்டின் அடுத்த முதல்வராக, தேர்தலுக்கு முன்னாடி தமிழ்நாட்டின் முதல்வராக நம் வெற்றி தலைவர் விஜய் அவர்கள் வர வேணும்னா மக்கள் இந்த தீர்ப்பு அளிச்சிருக்காங்க. இது எல்லாத்துக்குமே தெரியும். இதுதான் அந்த தீர்ப்பு. ஏன்னா
தமிழக வெற்றி கழகத்துக்கு கிடைத்த இடங்களுக்கு நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா க்ளோஸாக யாருமே வரல. ஸோ இந்த மேண்டேட் ரொம்ப தெளிவாக தான் இருக்கு. கண்டிப்பாக ஆட்சி 5 வருடங்கள் சிறந்த முறையில் நடக்கும். மக்களுக்கு தேவையான அனைத்து திட்டங்களும் செயல்படுத்தப்படும். சார் அதிமுக எம்எல்ஏக்கள் அமைச்சர் வாய்ப்பு இருக்கா சார்? இதை பற்றி தலைவர் தான் முடிவெடுப்பாரு. சார், இப்ப நீங்க மருத்துவரா இருக்கீங்க. இப்போ ஏற்கனவே திமுக ஆட்சியில வந்து செவிலியர்கள் தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டாங்க. இப்போ நீங்க அதே துறைக்கு வந்திருக்கீங்க. உங்க முதல்வர்கிட்ட நீங்க என்ன கோரிக்கை வைக்க போறீங்க? அதை பத்தி ஏதாவது நீங்க ஸ்டடி பண்ணி என்ன சொல்லலாம்னு இருக்கீங்க? ஏற்கனவே பார்த்தீங்கன்னா தலைவர் அவர்கள் பதவியேற்கிறப்பயே சொன்னாரு, ஒரு வெள்ளை அறிக்கை பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கு பார்த்து ஃபினான்ஷியல் சுச்சுவேஷன் எவ்வளோ இருக்குன்னு பார்த்துட்டு கண்டிப்பாக அப்போ தான் தெரியும். அதுக்கப்புறம் ஒரு உரிய முடிவு கண்டிப்பாக எடுக்கப்படும். இந்த நீங்க இப்போ மருத்துவத்துறையில் இருக்கிறதுனால வெளிநாடுகள்ல இந்த ஹண்டா வைரஸ், எபோலா அதெல்லாம் இப்போ ஆப்பிரிக்க நாடுகளை தாக்கிட்டு இருக்குன்னு சொல்றாங்க. இப்போ நீங்க என்ன சார்ஜ் எடுத்து அங்கே போய் எல்லாம் பார்க்கும் பொழுது அதுக்கான நோய் தடுப்பு நடவடிக்கைகள் அப்படி பார்த்தீங்கன்னா இன்னைக்கு கூட ஒரு குதிரை இறந்ததா அதை பற்றி நான் அதிகாரிகிட்ட விசாரிச்சிருந்தாங்க. மனிதர்களுக்கு பரவற வாய்ப்பு இல்லைன்னு தெளிவாக சொல்லிட்டாங்க. அதனால மக்கள் இதை பற்றி ஒரு அச்சம் தேவையில்லை. எனினும் இதற்கான முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எதுவாக இருக்குன்னு பார்த்துட்டு அது எடுக்கப்படும். நீட் தேர்வு சம்பந்தமா என்ன பாலிசி தான் சார்? இதுங்க நீட் தேர்வு வந்து தமிழகத்தில் கட்டுப்பட்டு நிறைய தலைவரோட விரிவான அறிக்கையை நம்ம சொல்லியிருக்கோம். நீட் வேண்டாங்கிறதா தமிழக வெற்றி கழகத்தின் ஆரம்பத்திலிருந்து அதான் நம்ம சொல்லிட்டு இருக்கோம். ஏன்னா இந்தியா ஒரு கூட்டாட்சி நாடு. ஒரே தேர்தல், ஒரே நாடு, ஒரே தேர்தல்ங்கிறத அவங்க ஆர்எஸ்எஸ் பாஜகவோட திட்டமாக இருக்கு. ஒரே நாடு ஒரே தேர்தல், அதே மாதிரி ஒரே நாடு ஒரே தேர்வு, அது கண்டிப்பாக ஒரு கூட்டாட்சி தத்துவத்துக்கு எதிரானது. இந்த மாதிரி பல லட்சம் மாணவர்கள் இந்தியா முழுசும் பல மாநிலங்களில் தேர்வு நடத்துகிறப்ப கண்டிப்பாக ஏதோ ஒரு இடத்துல இந்த மாதிரி கொஸ்டின் பேப்பர் லீக் ஆகிறதுக்கு சாத்தியக்கூறுகள் அதிகம். இப்போ என்ன சொல்லியிருக்காங்க, அடுத்த வருஷம் நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சி அது மூலிமா நீட் தேர்வு வைக்கலாம்னு சொல்கிறாங்க. அதாவது இந்த மாதிரி ஒரு ஃபிசிக்கல் கொஸ்டின் பேப்பர் வரப்பே இந்த மாதிரி லீக்ஸ் நடக்குதுன்னா கண்டிப்பாக ஆன்லைன் வரப்ப மக்களுக்கு அது மேலே இருக்கிற நம்பகத்தன்மை கண்டிப்பாக கம்மியாக தான் இருக்குது. எனக்கே கம்மியாக தான் இருக்குது. இப்போயே ஆன்லைனில் யூபி மலை வடக்கு இருக்கிற மாநிலங்களில் நிறைய மேல் ப்ராக்டிஸ் நடந்திருக்குன்னு எல்லாத்துக்குமே தெரியும். இப்படி இருக்கிறப்ப இந்த மாதிரி நீட் தேர்வுகள் கண்டிப்பாக எதிரானது. குறிப்பாக தமிழ்நாட்டில் இருக்கிற ஏழை எளிய கிராமத்தில் இருக்கிற மாணவர்களுக்கு பெரிய பாதிப்பு தான் அது கொடுக்குது, பெரிய சுமையை அது கொடுத்துட்டு இருக்கு. அதனால் அது நீட் வேணாங்கிறது தான் தமிழக வெற்றி கழகத்தின் உறுதியான நிலைப்பாடு. கொண்டு வருவீங்களா சட்டப்பேரவையில்? கண்டிப்பாக கொண்டு வரோம். சார், இப்போ வந்து முக்கியமான பிரச்சனையாக இருந்தது அதில் திருநாய்கள் அதிகளவு அதுக்கு என்ன மாதிரி நடவடிக்கை? ஃபஸ்ட்டு அந்த திருநாய்களுக்கான அதை கண்ட்ரோல் பண்ணணும். அதுக்கான வேக்சின்ஸ் அடுத்த கட்டமாக ஆன்டி ரேபிஸ் வேக்சின் எங்கெங்கே கம்மியாக இருக்கோ அந்த ஜிஹெச்லாம் நாங்கள் உரிய அளவில் அந்த ஸ்டாக் வைக்கிறோம். அதுக்கான உரிய நடவடிக்கை எடுக்கணும். சார், இந்த நாமக்கல் மாவட்டம் மட்டும் பொதுவாகவே ஏழை எளிய மக்களுக்கு மருத்துவ தேவைங்கிறது ரொம்ப தேவையாக இருக்குது. பொருளாதார ரீதியாக பாதிப்பு கூட ஒருத்தர் வந்தார், கல்லீரல் பிரச்சனை சொல்லி நம்ம பார்க்க மருத்துவர் இருந்தார். அவர்கிட்ட பேசணும், ஒரு ஏழ்மை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. இந்த மாதிரி பிரச்சனைகளுக்குள்ள மக்களுக்கு எப்படி முக்கியத்துவம் கொடுத்து தாவைக்கு அரசு மருத்துவ சேவை செய்யும்? அதாவது இந்தியாவிலேயே பார்த்தீங்கன்னா இந்த தமிழகத்தில் கல்வி மற்றும் மருத்துவம் தமிழ்நாட்டில் நல்ல முறையில் தான் இருக்குது. இன்னும் அந்த கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் அரசு மருத்துவமனை மீது மக்களுக்கு இருக்கிற நம்பிக்கை முன்னே இருந்ததை விட இப்போ கம்மியாக இருக்குன்னு தான் நம்ம சொல்ல முடியும். இவங்க நீங்களே பார்த்துருப்பீங்க, அவங்க வந்து எங்கிட்ட தனியார் மருத்துவமனையில் நாங்கள் சிகிச்சை பெறணும், அதுக்கு உதவி ஏதாவது செய்யணும்னு தான் கேட்டாங்க. இந்த மாதிரி சூழலை நம்ம போக்கி அரசு மருத்துவமனையிலே தரமான ஒரு மருத்துவம் கிடைக்கிறதுக்கான ஏற்பாடுகள் செஞ்சு அரசு மருத்துவமனையில் தரமான சிகிச்சை கிடைக்குங்கிற நம்பிக்கையை நம்ம உருவாக்கணும். தேர்தலை ஒட்டி தான் வந்து பிரச்சனை இருக்குங்க. அமைச்சராகிட்டீங்க, இருப்பீங்களா இல்லை வந்து தொகுதிப்பட்டு வரவேற்று சாத்தியம் பெரும்பாலும் அமைச்சராகிட்டாங்கன்னா வந்து அவங்க தொகுதி விட்டுட்டு அவங்களோட தனியிலே இருக்கிறாங்க. கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா திருச்செங்கோடு மக்கள் தான் என்னை தேர்ந்தெடுத்து சட்டமன்றத்துக்கு அமைச்சிருக்காங்க. அதனால் கண்டிப்பாக வாரம் ஒரு முறையாவது நான் திருச்செங்கோடு தொகுதிக்கு வரணுங்கிறது தான் என்னுடைய எண்ணமாக இருக்குது. கண்டிப்பாக வந்து தொகுதி மக்களுக்கு ஃபஸ்ட்டு செய்யணும். தமிழ்நாடு முழுக்க நான் மந்திரியாக இருந்தாலும் திருச்செங்கோடு தொகுதி கொஞ்சம் ஸ்பெஷல் தான் நமக்கு. 2 பெரிய ஹாஸ்பிட்டலில் வாசி கொடுத்து நாமக்கல் திருச்செங்கோடு கொண்டு போயிட்டாங்க சார். நாமக்கல் ஜிஹெச் கொஞ்சம்
இல்ல, அதான் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அது மக்களோட கோரிக்கையா இருக்கு. ஏன்னா இவ்வளவு நாள் இங்க இங்க ஜிஹெச்ல நல்ல முறையில் செயல்பட்டு வந்திருந்தது. அதுக்கப்புறம் இப்போ திடீர்னு அங்கே போனதுனால இந்த பக்கத்தில் இருக்கிற மக்கள்லாம் சிரமத்துக்கு உள்ளாகிறாங்க. அது நிறைய கோரிக்கை இருந்தது. தேர்தல் அப்பயும் நம்ம எம்எல்ஏ அவர்களும் சொன்னாங்க, அங்கே போகிறப்ப பிரச்சாரத்துக்கு போகிறப்பையும் அவங்க நிறைய கோரிக்கை வந்துச்சு, இங்கே ஜிஹெச் இங்கே கொண்டு வரணும்னு சொன்னாங்க. அதுக்கான சாத்தியக்கூறுகள் நம்ம பேசி எப்படி கொண்டு வர முடியும்னு பார்த்து விரைவில் அது தனியாக ஒரு ஹாஸ்பிட்டல் ஆரம்பிச்சிங்களா இல்லை பிரச்சனை கூட தான் ஏற்கனவே இருக்கு இல்ல, ஏற்கனவே இருந்துட்டு தானே இருந்தது. தலைமை மருத்துவமனை அவங்க கொண்டு போயிட்டாங்க சார். எதுங்க? தலைமை மருத்துவமனைக்கு ஆசிரியர் பண்ணிட்டாங்க. அது வந்து இல்ல, அது எப்படி பண்ணலாம்னு பார்த்துட்டு நான் அது அதிகாரிகள்கிட்ட பேசிட்டு கண்டிப்பா மக்கள் திருப்தியாக அளவுக்கு நான் ஒரு முடிவு எடுக்கிறேன். மாடல் ஸ்கூல் மாடல் ஸ்கூல் அதுலேயே வரும். நம்ம ஃபர்ஸ்ட் எய்டும் எமர்ஜென்சிக்கான ட்ரீட்மெண்ட் முதல்ல இங்கே ஃபர்ஸ்ட் இங்கே வர மாதிரி நம்ம பண்ணலாம். சார் இந்த பஸ்ஸு புது ஸ்டாண்டில் உள்ள வந்து இந்த பக்கம் போகிற பஸ் எல்லாம் பழைய பேருந்து நிலையத்துக்கு வரதில்லை அப்படின்ட்டு பேருந்து நிலையத்துக்கு உள்ளே போய் வராமல் மக்கள்லாம் வெளியிலே நிற்கிறாங்க. தற்காலிக விளக்குறை போட்டிருக்காங்க. அதுவும் வெயில் மழை பேசுங்க, நீங்க பேசுங்க, பேச சொல்லுங்க. அது 2 நாளைக்கு முன்னாடி நம்ம பேட்டி கொடுத்து சொல்லியிருந்தாங்க. கமிஷனர் வச்சும் கலெக்டர் மேடம் பேசியாச்சுங்க. ஒரு வாரத்தில் வந்துடுது. அதிகபட்சம் ஒரு வாரத்தில் வந்து பஸ் உள்ள வந்துட்டு போகிற மாதிரி பண்ணிடுவாங்க. வர பஸ் உள்ள போகிறதுக்கு ஒரு வகை இல்லை சார், அதுக்குன்னு இருக்குது, டைமிங் இருக்குது. நிறைய பஸ் இருக்குது இல்லைங்க. இப்போ இத்தனை நாள் இல்லாமல் இருக்குது, கிட்டத்தட்ட 2 வருஷமாக இல்லாமல் இருக்குது. அது பொறுமையாக தானே பண்ண முடியும். உள்ள இருக்க கடைகளில் வச்சு இங்கே இந்த டைமிங்லாம் அலாட் பண்ணி தான் பண்ணணும். மீட்டிங் போட்டு பண்ணலான்னு இருக்கு. ஓகே. ரைட். நன்றி.